ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் நம்ம கிராணி ஈஸி மோடு தான் விளையாட போகிறோம். கைஸ் உள்ளே போய் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவர் எஸ்கேப் பண்ணுவோமா, இல்லை ஃபஸ்ட்டு எந்த எஸ்கேப் பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், டே 1 இந்த கிராணியை பார்க்கணுமே. கிராணி கிராணி எங்கே இருக்க கிராணி? இப்படியா போயிட்டு இப்படி வருது. என்னாச்சு கைஸ்? இப்போ என்ன ஆச்சு? டேட்டு கொண்டு வந்துட்டானுங்க. கைஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. என்ன ஆச்சுன்னு தெரியல. டேட்டு வந்துச்சு கைஸ். என்னென்ன ஆச்சு எனக்கு இப்போ? எப்படி கைஸ் இது? உங்களுக்கு இந்த பக்கு நடந்துச்சுன்னா, முன்னாடியே நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு தான் இந்த மாதிரி பக்கு நடந்திருக்குன்னு நானும் பார்க்குறேன். சிவர் எஸ்கேப் பண்ணிடுவோம். இல்லைன்னா மங்களகரமாக இதுலேயே ஆரம்பிச்சிடலாம். அது பேர் என்ன, டோர் எஸ்கேப்பில் ஆரம்பிச்சிடலாமோ? வேணாம், நம்ம சிவர் எஸ்கேப்பே பண்ணுவோம். ஓகே, இங்கே அது இங்கே வர நான் வந்து மேலே விடும். அங்கே வரும் புக்கே கிடச்சிட்டு கைஸ். நம்ம லக்கு தெரியுமா, நம்ம லக்கு போல கைஸ். இந்த புக்கு கிடச்சிட்டு அப்புறம் ஸ்பைடர் கிடைக்க போகுது. அப்புறம் வந்து ஒயர் கட்டுறது, செயின் கட்டுறது கிடச்சிச்சு போயிட்டு இங்கே ஒரு டப்பா இருக்கும். இது வச்சு அடி உள்ளவங்க கூட்டு இல்லை போல. கன் பார்ட்டு இங்கே எதுவும் இல்லை. ஒரே ஒரு கன் பார்ட் பேசி எடுத்துகிட்டு போய்ப்போம். தெரிஞ்சு இப்போ நம்ம போட்ட சப்ஜெக்ட்டுக்கு ரன்னிங் கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்குள்ளே இது உள்ள என்ன இருக்குது? எதுவுமே இல்லையா? எனக்கு மட்டும் இந்த ட்ராவுக்குள்ளே எதுவுமே இருக்குது இல்லையா? ஃபோட்டோ பீஸ் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறேன். எஸ், இங்கே 2 தீபம் இங்கே வந்துடும். நான் வந்து அப்படியே போய் மேலே போய் அந்த ரூம் தனியாக இருக்கும்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாருக்குமே தெரியாது, எனக்கு முன்னாடியே தெரியாது கைஸ். 2வது பார்ட்டு கூட கிடச்சிச்சு கைஸ். ஓகே கைஸ், 2வது பார்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வந்துடுவோம். ரெண்டு பார்ட்டு கிடச்சிட்டு இன்னும் ஒரு பார்ட் இல்லை. கிராணியை போட்டு தள்ளிட்டு அப்புறம் இந்த இதை எடுத்துடலாம் கைஸ். ஸ்பைடரை போட்டு தள்ளிட்டு. ஆனால் நமக்கு அதுக்கு ஸ்பெஷல் கீ ஃபஸ்ட்டு தேவை. ஸ்பெஷல் கீ இருக்குமா? இதுக்கிட்ட என்ன இருக்குது? மாஸ்டர் கீ எனக்கு தேவையே இல்லாத ஒரு கேஸோலியன். ஐயோ, லேக் வேறு ஆகுது கைஸ். உங்களில் காகு வீல் தான் இருக்கா? அது உள்ள வந்து காகு வீல் தான் இருக்குது. அப்படியே போவோம். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போதைக்கு. கன் ஃபுல்லாக கிடச்சிச்சு. ஐயோ, கிராணி வர போட்டு சவுண்டுக்கு அப்ச்சு ஒன்று கொஞ்சம் பெரிய சவுண்டு தான், அதனால் கிராணி வரும். கிராணி
சவுண்ட் வருது. இங்கே வரங்க ஸ்ட்ராப்லாம் வச்சுருக்கீங்க. ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஒரே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும் கைஸ். கார்கியா காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இந்த வந்து வெப்பன் கீ தான் இருக்கும். அதை வச்சு இப்போ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நினைக்கிறேன். வெப்பன் கீ இருக்கும், இல்லை காக்கா ஃபுட் இருக்கும். சொன்னா காக்கா சீட் தான் இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கீயை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரி கைஸ், அந்த ஸ்பைடர் கீ எடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்க்ரூ ட்ரைவரையும் அந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட போட்டு வச்சுருவோம். எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டு பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். செயின் கட்டுறவங்க தான் இருக்கா? டேய் நவுற கொஞ்சோண்டு அவ்வளோதான் கைஸ். அப்படியே இங்கே போட்டு விட்டான்னு இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கு கோடு, இது என்ன பண்ண போகிறோம்? சரி அம்மா போட்டு விடுவோம். இதில் இது அடுத்தது இப்போ என்ன வேணும் உனக்கு? ஆமாம், ஸ்பைடர் கீ மேலே இருக்கும். அதை போய் போட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு என்ன லூட் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டிட்டு அங்கே என்ன இருக்குது, அப்புறம் மிச்சம் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் சுற்றி இருக்கணும். சுற்றி இல்லையா என்ன பண்ணுறதுன்னு புரியல. இங்கே பாருங்க அந்த கிரன்ச்சு கூட இருக்குது, அதை பண்ணிட்டு போயிடலாம். இல்லை வேணாம் கைஸ், நம்ம இது உள்ளே போயிட்டு என்ன லூட் இருக்குன்னு பார்த்து அங்கே தான் இருக்குது கைஸ். கைஸ் அங்கே வெஞ்ச் இருக்குது கைஸ். பேட்டரி எடுத்து கார் எஸ்கேப் ஈஸியாக பண்ணலாம். பேட்டரி ஃபியூஸும் சூப்பர் ஏர்லைன். மோள கிராணி வா 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 வா. கேஸ் இங்கே வந்து இங்கே உட்காந்து போயிடும். இங்கே பாருங்க, இது கண்ணும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. இது எப்படியா போய்
அடுத்தது போடுதல் எங்கே போயிருந்தா எடுத்துருவோம். 2 டைம் சவுண்ட் விட்டுட்டேன். இங்கே தான் வரணும். இப்படி இருந்தாலும் செம்ம சவுண்டு போட்டிருக்கோம். இங்கே வரும்போது அப்படியே ஒரு புல்லட் டொமைல் ஒரு அடி தாங்க. வாடா ராணி. திறந்தே போட்டு ஒரு சுற்றி விட்டுருவோம். என்ன கிடையாதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லதாக கொடுங்கடா, நல்லதாக கொடுங்கடா, நல்லதாக கொடுங்கடா. இது தேவைப்படுற மாதிரியே கொடுங்கடா, நல்லதாக கொடுங்கடா, நல்லதாக கொடுங்கடா. இது தேவைப்படுற மாதிரி. போடி ஹேமர் வேலை கைஸ். அங்கே போய் என்ன இருக்குன்னு நியூட்டாக பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ கிராணி கூட இல்லை. ஈஸியாக அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்பைடர் கீ கிடைக்கல கைஸ். எனக்கு நம்மளுக்கு 2 விதம் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு கீ கிடச்சா நம்ம ஃபுல் எஸ்கேப் பண்ணிடலாம். இதெல்லாம் உடச்சி விட்ருவோம். உடச்சிட்டு உள்ளே போயிட்டு இங்கே என்ன லூட்டுயா ஒயர் கட்டுறது தேவையே இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல தேவை. இந்த இடத்துக்கு மட்டும் ஒயர் கட்டுற எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அந்த கீ மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த நேரத்துக்கு எஸ்கேப் பண்ணி அப்பா வேறு லூட்டு கிடச்சிருக்கு. தேவையானது நல்லதாக ஒயர் கட்டு கிடச்சிருந்தது. அப்படிச்சு இந்த இடத்துல நான் ஒயர் கட்டு எடுத்துகிட்டு வரல. எல்லா லூட்டும் கிடச்சிச்சு. ஓரளவுக்கு எஸ்கேப் 2 லூட்டு கிடச்சிட்டு 1 லூட்டு கிடச்சா ஃபுல் எஸ்கேப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ அதுக்குள்ளே அந்த லூட்டு வந்துச்சுன்னா நான் லக்கு தான். லக்கி போ. ஐயோ இது வேணா நச்சு. அப்படியே உள்ளே குச்சிடுவோம். கன்று எடுத்துகிட்டு போனோம்னா வச்சுக்கலாங்க. இப்போ தூரமாக போகிறேன். மேலே போய்ட்டு அது போனோன்னு நான் உங்களை பார்க்குறேன். அது போயிட்டு இந்த பேர் கைஸ். அப்படியே நம்ம ரைட்டு போகணும், அது லெஃப்ட்டு போகணும். ஓடிடலாம். இடம் இங்கேருந்து என்ன இருக்குது? இங்கே தான் இருக்குது மோஸ்ட்லி. இங்கே ரூட் இல்லையா? அப்போ அங்கே தான் நம்மளுக்கு இதில் கூட அந்த கீ எடுக்கலாம். நான் போய் சேஃப்டி இந்த குச்சி எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஸ்பைடருக்கு இங்கே தான் கிடைக்க மாட்டேங்கிறேன் வயசு. இங்கே இல்லை வயசு. கிராமி வர இங்கே போகிறோமே. இங்கே ஒரு நல்ல பெரிய சவுண்டாக போட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். இந்த உள்ளே போ. ஹேமர் எடுத்துகிட்டு வந்து அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வயசு. என்ன லூட்டு கிடைக்கும்? ஐயோ அந்த சவுண்டு போடாமல் வேற போகணுமே. இதுக்குள்ளே என்ன இருக்குதோ இந்தமாரி
போய் போட்டு தெளிவோம் கைஸ். நம்மள்கிட்ட கீழே புல்லட் இருக்கும், கன்னும் இருக்குது கைஸ். அப்படியே வந்துச்சுன்னா வச்சுக்கணும் கைஸ், போட்டு தள்ளிட்டு உள்ளே போயிடுவோம் கைஸ். வந்துச்சுன்னா நான் அவங்கள கைஸ் வந்துடுச்சு, அப்படியே போட்டு தள்ளிடுவோம். நான் வந்து அந்த கீ மட்டும் கண்டுபிடிச்சி நான் அவங்கள பார்க்குறேன். இங்கே நான் எப்படியோ ஸ்பைடர் கீயை கண்டுபிடிச்சிட்டேன். வந்து இப்படியா போனாங்க கைஸ். இப்படியா போயிட்டு அந்த ஸ்பைடர் கடி வாங்கி செத்துப்பாங்க கைஸ். எப்படின்னே தெரில கைஸ். கண்ணு வர கிடக்கு கைஸ். எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. இங்கேருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியுது கைஸ். எப்படியோ ஷோயோ என்ன இது சொசைட்டி எப்படியோ இருக்கு. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப். இப்போ அந்த அண்டர் கிரவுண்டில் போட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்றாகிடும். எஸ்கேப் ஈஸியாக பண்ண போகிறோம். ஆர்எஸ்கேப் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஆர்எஸ்கேப் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் எடுத்து போட்டுருவோம். மிர்ச்சுன்னா வர பக் வர ஆகிடும். இங்கே எடுத்து போட்டு போனது அது போனதுக்கப்புறம் நான் அவங்க பேச போயிடுச்சு. போய் வச்சுட்டு நான் அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ், எஸ்கேப் முடிக்க போகிற கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு இந்த ஸ்டிக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறாங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இல்லை முடிவு கைஸ், இந்த வீடியோ 5 தான் 5 எஸ் ஃபைனலி 20 நிமிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் டாடா. குட் பை. பாய் பாய்.